ஹலோ மக்களே, வெல்கம் டு நஸ்ரூன்ஸ் அப்யூஸ். இன்னைக்கு நம்ம எங்கள் மாமியார் வீட்டில் நான் இருக்கிறேன், சப்னமோட அம்மா வீட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு ரிலேஷன்ஸ் தான் வந்து எங்கள் அத்தை, சப்னமுக்கும் அவங்க அத்தை. அவங்க வந்து வீட்டில் கோழிலாம் வளர்ப்பாங்க, நாட்டு கோழிலாம் வச்சு வளர்ப்பாங்க. அதில் எங்களுக்கு ஒரு கோழி சேவல் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சேவலை வந்து கொண்டு போய் ஹலால் பண்ணி இன்னைக்கு ஒரு புது விதமான டிஷ்ஷை வந்து நம்ம செஞ்சு பார்த்துடலாமா? சேவல் பார்த்தீங்களா, சண்டை சேவல் மாதிரியே இருக்கு பாருங்க. ஹாய், இன்னைக்கு இவரை வச்சு தான் ஒரு புது டிஷ் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, இப்போ நம்ம சிக்கனை வந்து ஹலால் பண்ணிட்டு கொண்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, நம்ம ஹலால் பண்ண கோழியை நம்ம சேவல் காலையில் பார்த்தோம், உயிரோடு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, போட்டு நெருப்பில் போட்டு வாட்டி கழுவி பக்கா வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு வத்தலக்குண்டு சண்டை சேவல் குழம்பு செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து அதை ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. 10 மிளகா, வரமிளகா, 1.5 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் சீரகம், ப்ளஸ் இந்த கரம் மசாலா ஈச் 2 கிராம்ஸ், 2 கிராம் எடுத்துருக்குறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அந்த 10 மிளகாவை ஃபஸ்ட்டு போட்டாச்சு. மிளகாய் இப்போ லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ மற்ற மசாலாஸ்லாம் ஒன்றா போட்டுடலாம். மல்லி 3 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க, எதையும் கருக விட்டுறாதீங்க. அப்படியே இந்த கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 கிராம். மற்ற ஸ்டைல் கறி குழம்பு அப்படின்னாலேவும் எல்லா மசாலாவையும் முழுசாக எடுத்து அதை ட்ரை ஃப்ரை பண்ணி அதை அரைச்சி அதை குழம்பு வைக்கும்போது கிடைக்கிற ஃப்ளேவரே வேறு தாங்க. நம்ம அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே அதை ஃப்ரை பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அது ஃப்ரை ஆகிடுச்சு. அதெல்லாம் ஆற விடுறதுக்காக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் அதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சண்டை சேவல் குழம்பு செய்கிறதுக்கு 200 ml எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்காக ஒரு 100 ml யூஸ் பண்ணிக்கலாம். சட்டி சூடாக இருக்குது. 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நாட்டு கோழி குழம்பு, நாட்டு சேவல் குழம்பு அப்படின்னாலேவும் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. நம்ம இந்த குழம்புக்கு 200 ml சேர்ப்போம். இப்போ வெங்காயத்தை வதக்கிறதுக்காக மட்டும் 100 ml சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த எண்ணெயில் 300 கிராம் சின்ன வெங்காயம், நல்லா முழுசாவே போட்டு அதை வதக்கி எடுத்துக்கலாம். கிராமத்து சமையல்னாலேவும் சின்ன வெங்காயம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து நாட்டு கோழி குழம்பு, இந்த மாதிரி சேவல் குழம்புன்னா முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இந்த சின்ன வெங்காயம் தான். ஸோ நீங்கள் நாட்டுக்கோழியோ சேவலோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க. வெங்காயம் இந்த அளவு செவந்து வரையில் 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, அதை வந்து இந்த மாதிரி எடுத்து இஞ்சியை க்ளீன் பண்ணி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்ந்து வதங்கி வரட்டும். இது நாட்டு சேவல்ன்றனால கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால இதை நம்ம ஃபஸ்ட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் கொஞ்சம் தேவையான உப்பு, அது வேகிறதுக்கு தேவையான தண்ணி. இதில் ஏற்கனவே மஞ்சள் சேர்த்து நல்லா கழுவி இருக்கும். இப்போ வேக வைக்கையில்
ஒரு பிஞ்ச் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துப்போம். அதுவும் வெங்காயமும் பூண்டு இஞ்சிலாம் வதங்கிட்டு இருக்கு. சைட் பை சைடு இதையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த டைம்ல நம்ம 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, தம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி வெந்திருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, கறி வந்து எலும்பை விட்டு தனியாக வந்துடுச்சு. இதுலேருந்தே தெரியுது நல்லா வெந்துடுச்சுன்னு. பார்த்தீங்களா? இப்போ வதங்கின சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ அதை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். அதே கடாய் வச்சு மீதி 100 ml சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். ஸ்பூன் சோம்பு, ரொம்ப வேணால் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு ஃப்ரை ஆகிடுச்சு. அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து அது லைட்டாக ஃப்ரை ஆன உடனேவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளியோட பேஸ்ட்டை வந்து இந்த தாளிப்புல ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி நான் மீன் குழம்பு ரெசிப்பியில் சொல்லியிருப்பேன். மீன் குழம்பு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா எண்ணெயில் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்கன்னு. இப்போ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணுறோம். எண்ணெயில் மிளகாத்தூள் சேர்த்தோம் அப்படின்னாலேவும் அந்த குழம்பு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரை பண்ணி மசாலாஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அரைச்சி இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சேவல் வந்து அதோட சாரும் கறியும் தனித்தனியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த சாரை மட்டும் விட்டுட்டு சேவல் கறியை மட்டும் எடுத்து நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த கறியை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த கறியை வந்து மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இந்த மசாலா வந்து நல்லா கறியோட பிடிச்சிடுச்சு. மசாலாவையும் கறியையும் சேர்த்து நம்ம அந்த சாறில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கனால இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அளவு உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. கொத்தமல்லி தழை தூவி குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். தம் ஆயிடுச்சு. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக வந்திருக்கு. நம்ம வத்தலை குண்டு சண்டை சேவல் குழம்பு பாருங்கள், இன்னும் அருமையாக வந்திருக்கு பாருங்கள். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ
எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க நம்ம சண்டை சேவல் குழம்பு. அம்மாவோட கைமணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எங்கள் ஊர் மனம், வத்தலை கொண்ட மனம் வந்து இந்த குழம்புல அவ்வளோ அருமையாக வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வத்தலை கொண்டு சண்டை சேவல் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.